அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாதா வபாத். இந்த கேள்வி பதில் தொடரில் அடுத்தது வரக்கூடிய விடயம், அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி, வெள்ளைப்படுதல் போன்ற தொடர்ந்து வெளியேறும் ஒரு பெண் கடமையான ஒரு தொழுகைக்காக உது செய்தால், அதாவது ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக வெள்ளைப்படுதல் ஏற்படுகின்றது. அந்த பெண் உது செய்தால் அடுத்த கடமையான தொழுகையை அவள் தொழலாமா? அதாவது ஒரு தொழுகைக்காக வேண்டி உது செய்கிறாள், அடுத்த கடமையான தொழுகைக்காக வேண்டியும் உது செய்ய வேண்டுமா? இப்படியான ஒரு கேள்விக்காக வேண்டி அங்கே விடை சொல்லப்படுகின்றது. எப்படி என்று சொன்னால், கடமையான தொழுகையின் ஆரம்ப நேரத்தில் உது செய்து அதே உதுவுடன் அடுத்த கடமையான தொழுகை வரும் வரைக்கும் தான் நாடியவாறு கடமையான தொழுகை, சுன்னத்தான தொழுகைகள், அல் குர்ஆன் ஓதுதல் போன்ற வணக்கங்களை நிறைவேற்ற முடியும். அடுத்த கேள்வி, மேற்குறிப்பிட்ட பெண் ஃபஜ்ர் தொழுகைக்காக செய்த உதுவுடன் துஹா தொழுகையையும் தொழ முடியுமா? அதாவது தொடர்ச்சியாக இந்த வெள்ளைப்படக்கூடிய இந்த பெண் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி உது செய்கின்றாள், அதே தொடர்ந்து துஹா தொழுகையையும் தொழலாமா? இதற்கான விடை என்னவென்று சொன்னால், அவ்வாறு தொழுவது கூடாது. ஏனென்று சொன்னால், துஹா தொழுகை என்பது தனியாக நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு தொழுகையாகும். இப்பெண் அத்தொழுகைக்கென தனியாக உது செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்பெண் தொடர் உறுதி, அதாவது தொடராக அவருக்கு வரக்கூடிய அந்த குருதி போக்கு, அதாவது இரத்த போக்கு பெண்ணின் நிலையிலே இருக்கிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் இறுதி போக்கு ஏற்படும் போது ஒவ்வொரு தொழுகைக்கும் அதன் நேரம் நெருங்கும் போது உது செய்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார்கள். எனவே இப்படியான தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய இந்த பெண் அந்தந்த தொழுகைக்குரிய நேரம் நெருங்கும் போது அவள் உது செய்து அந்த தொழுகையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஃபஜ்ர் தொழுகையின் நேரம் வைகரை உதயமாகிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்குமான நேரமாகும். அதேபோல் லுஹருடைய தொழுகை நேரத்தை பொறுத்தவரையில் சூரியன் உச்சிலிருந்து மேற்கு பக்கமாக சாய்ந்ததிலிருந்து அசர் நேரம் வரும் வரைக்கும் ஆகும். அதாவது சூரியன் உச்சிக்கு வந்ததிலிருந்து அசர் நேரம், அசருடைய தொழுகை நேரம் வரும் வரைக்கும். அசர் தொழுகையின் நேரம் லுஹர் தொழுகையின் நேரம் முடிந்ததிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் ஆகும். அதேபோல் மக்ரிப் தொழுகையின் நேரம் சூரியன் மறைந்ததிலிருந்து செம்மேகம் மறையும் வரைக்குமான நேரமாகும். இஷா தொழுகை நேரம் செம்மேகம் மறைந்ததிலிருந்து இரவின் நடுநிசி வரைக்கும் ஆகும். அடுத்த கேள்வி, மேற்குறிப்பிட்ட பெண், அதாவது அந்த தொடர்ச்சியாக அவளுக்கு அந்த வெள்ளைப்போக்கு ஏற்படக்கூடிய அந்த பெண் இஷா தொழுகைக்காக எடுத்துக்கொண்ட உதுவுடன் நடு இரவு பிந்திய அந்த தொழுகைகளை, நடு நிசிக்கு பின்னால் வரக்கூடிய அந்த நஃபிலான தொழுகைகளை அவள் தொழலாமா? அந்த தொழுகையில் ஈடுபடலாமா? இந்த தொழுகையை பொறுத்தவரையில் அவள் ஈடுபடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இஷாவுடைய நேரத்துக்கு அவள் எடுத்த தொழுகையில் அந்த நேரத்துக்குள் வேண்டிய தொழுகைகளை அவள் தொழுது கொள்ளலாம். அது அல்லாத இந்த நடுநிசிக்கு பின்னால் வரக்கூடியது, அது இஷாவுக்கும் சுபவுக்கும் இடையில் பிரித்து காட்டக்கூடிய ஒரு நேரம், அது இஷாவுடைய நேரம் அல்ல. அப்போ எனவே அந்த நேரத்தில் அவள் தனியாக உது செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு கருத்து. ஆனால் இதுக்கு பல உலமாக்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து இருக்கின்றது. இந்த இஷாவுக்கு எடுத்த தொழுகை, அந்த உது இஷா தொழுகைக்காக எடுத்த உதுவுடன் அவள் அந்த நடுநிசிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய நஃபிலான தொழுகைகளை என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம் என்பது மிகவும் சரியான ஒரு கருத்தை அதிகமாக உலமாக்கள் அதனை சரி காண்கின்றார்கள். அடுத்ததாக, வெள்ளைப்படுதல் போன்ற இந்த விட்டு வெளியேறும் இந்த விடயங்கள் உது செய்துவிட்டு தொழுகைக்கு செல்லும் முன் மீண்டும் அது ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒரு பெண், அவளுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படுது, ஆனால் அந்த சில நேரத்தை குறிப்பிட்டு உது செய்து தொழுகைக்கு போகும்போது அவளுக்கு ஏற்படுது அந்த வெள்ளைப்படுதல். அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அவ்வாறு இடம்பெறும் பெண் எவ்வளவு நேரம் தனக்கு வெள்ளைப்படுதல் போன்றன ஏற்படாமல் இருக்கும் என்பதை கணக்கிட வேண்டும். அவள் எவ்வளவு நேரம் அந்த வெள்ளைப்படுதல் ஏற்படாமல் இருக்க முடியும் என்றதை அவள் கணக்கிட வேண்டும். தொழுகைக்கான நேரம் நுழைந்த பின் தான் கணக்கிட்ட நேரத்திற்குள் உது செய்து தொழுது கொள்ள வேண்டும்.
மேலும் அவளுக்கு தெளிவான முறையில் வெள்ளைப்படுதலையும் வெள்ளைப்படாது இருப்பதையும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் அவள் ஒவ்வொரு தொழுகையில் நேரம் நுழைந்த பின்னரும் உது செய்து தொழுது கொள்வாள். எனவே இப்படி அவளுக்கு அந்த நேரம் தெரியாமல் இருந்தால் அவள் ஒவ்வொரு தொழுகையும் நுழைந்ததன் பின்னால், அந்த தொழுகையுடைய நேரம் நுழைந்ததன் பின்னால் உடனே அது உது செய்து கொண்டு அவள் தொழுது கொள்வாள். அடுத்ததாக, வெள்ளைப்படுதல் போன்றன ஏற்பட்டு உடலில் அல்லது ஆடையில் பட்டுவிட்டால் அப்பெண் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒரு பெண்ணுக்கு அந்த வெள்ளைப்படுதல் ஏற்பட்டு அந்த வெள்ளை திரவம் அவருடைய ஆடையிலேயோ அல்லது உடலிலோ பட்டால் என்ன செய்ய வேண்டும்? இதை பொறுத்தவரையில் கர்ப்பப்பையுடன் தொடர்பானவைகள் வெளியேறினால் அவை சுத்தமானதாகும். எனவே அவை உடலிலோ ஆடையிலோ பட்டுவிட்டால் சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சிறுநீர் பையுடன் தொடர்பானவைகள் வெளியேறினால், எந்த திரவமாக இருந்தாலும் சிறுநீர் பையுடன் தொடர்பான திரவம் வெளியேறி ஆடையிலேயோ உடையிலேயோ பட்டால் அந்த இடத்தை அவள் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும்? அதை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இந்த கேள்விக்குரிய விடை இதுவாகும். அடுத்த விடயம், மேற்குறிப்பிட்ட பெண் உது செய்யும் போது உறுப்புக்களை மாத்திரம் கழுவிக்கொள்வது போதுமானதா? அதாவது அடிக்கடி அந்த வெள்ளைப்படக்கூடிய பெண் அவளுடைய உறுப்பை மாத்திரம் கழுவிக்கொண்டால் போதுமா என்ற கேள்விக்கு, கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறுபவராக இருந்தால் உது செய்யும் உறுப்புக்களை மாத்திரம் கழுவிக்கொள்வது போதுமானது. சிறுநீரிலிருந்து வெளிப்படையாக இருந்தால் அவை வெளியேறும் இடத்தையும் அவை உடலிலோ ஆடையிலோ பட்ட இடங்களையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அது கர்ப்பப்பையுடைய தொடர்பான எந்த திரவமாக இருந்தாலும் அந்த இடத்தை மட்டும் நாங்கள் கழுவிக்கொள்வது மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறது. அது அல்லாத சிறுநீர் பை தொடர்புடைய எந்த திரவங்களாக இருந்தாலும் அதனை அவள் கட்டாயமாக அது உது செய்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்ததாக, இஹ்ராமுக்காக 2 ரக்காத் தொழுகைகளை மாதவிடாய் ஏற்பட்ட பெண் எவ்வாறு தொழ வேண்டும்? மேலும் தனக்குள் இரகசியமாக திக்ருகள், அல் குர்ஆன் ஆகியவற்றை ஓதுவது கூடுமா? இந்த கேள்விக்குரிய விடை, முதலாவது நாங்கள் இஹ்ராம் நாங்கள் கட்டினால் அல்லது இஹ்ராமுடைய நியத்து வைத்தால் இதற்கென்று ஒரு தொழுகை 2 ரக்காத் சுன்னத் சிலர்கள் தொழுவார்கள். இதற்கென்று தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயலையோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்ததாகவோ இல்லை. எனவே இந்த இப்படியான ஒரு தொழுகை இல்லை. அடுத்தது, இஹ்ராமுக்கு முன்னரே ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவளுக்கு இஹ்ராம் செய்து கொள்ள முடியும். தான் சுத்தமாகும் வரை காத்திருந்து தவாஃப் மற்றும் சை போன்றவற்றை செய்து கொள்ள முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துல் ஹுலைஃபாவில் வைத்து பிரசவ இரத்தம் ஏற்பட்ட போது நபி அவர்களுக்கு குளித்து இஹ்ராம் ஆடையை அணிந்து நியத்தையும் வைக்குமாறு கூறினார்கள். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். எனவே அவள் அல் குர்ஆன் ஓத முடியுமா என்றால் முடியும். தேவையின் நிமித்தம், அதாவது அவளுக்கு கட்டாயமான அது ஓதக்கூடிய தேவை இருந்தால் அவளுக்கு ஓத முடியும். அல் குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம். அல் குர்ஆனை வணக்கமாகவும் அதை ஓதி அல்லாஹுவை நெருங்குவது மாத்திரமே நோக்கமாக இருந்தால் தான் சுத்தமாகும் வரை காத்திருப்பது அவசியமாகும். எனவே இப்படியான அல்லாஹ்விடத்தில் வணக்கமாக அதனை செய்வதற்காக வேண்டி, அப்படி அவள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அந்த அல் குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் அந்த நேரத்தில் அவள் சுத்தமாகும் வரை அவள் என்ன செய்ய வேண்டும்? அதனை எதிர்பார்க்க வேண்டும். சுத்தமாகியதன் பின்னால் தான் அந்த அல் குர்ஆனை அவளுக்கு ஓதலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் ஏனைய சில கேள்விக்குரிய பதில்களை நாங்கள் பார்க்கலாம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.